தண்ணி வசதி தான் முதல் முக்கியம் வேணும். சாப்பாடு அந்த வாலி உள்ளுக்கு போ கலரு நண்டு உயிரோடு இருக்கிறார். 2வது சைஸ் டிசானிங். எந்த பள்ளிக்கூடம்? இது கிணத்துல அள்ளிக்கிறேன் தண்ணி குடிச்சு பார்க்கலாமே. என்னென்னா நைனாதீவில் இப்படி தான் இங்கே அள்ளுறவ பாருங்க. நிலைமை இப்படித்தான். அந்த காலத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி. இப்போ அண்ணன் இது ஊற்றுன்ற மாதிரி ஊற்றுக்குறாய்வு. அக்கா எவ்வளோ காலத்துக்கு அக்கா எடுக்கிற நீங்கள்? ஒவ்வொரு நாளுமே வந்து 2 விரல்லையும் அள்ளிட்டு போவீங்களோ? 2 விரல்லையுமே வந்து அள்ளிட்டு போயிடணுமாம். பாருங்க இந்த வாளியில் அள்ளுறதுக்கே ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கும் பாருங்க. திருப்பி பாருங்க அந்த வாளி உள்ளுக்கு போகிறதுக்கே அவ்வளோ இந்த அரவாசி தண்ணி தான். இந்த பாருங்க அந்த தண்ணியை கிட்ட போய் பார்ப்போம். இதுக்கு ஒரு கட்டு கட்டி விடலாம். நல்லா இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் விரல் அள்ளின ஞாபகம் பெறுங்கிற வயல் கிணறுகளில் இதான அந்த தண்ணி குடிச்சு பார்ப்போம். நல்லா இருக்குது. சவர் இல்லை, குறைவாக இருக்குது சவர். அந்த பாசி மனமும் இல்லை, உண்மையாக நல்லா இருக்குது. இங்கே பாருங்க நல்லா இருக்குது. அள்ளி தந்துட்டு போவோம். அள்ளி கொடுத்துட்டு என்ன இருக்கு உங்களுக்கு வாலி போடுறது இல்லை நாங்கள் உனக்கு எவ்வளோ கொடுங்க அவர்றான் வந்துட்டு இப்படித்தானே ஊத்துறாவே அவங்க. சரி இன்னும் ஒரு வாலி என்ன ரம்பி போடும் தெரியும். சரி கொடுத்துட்டு படிக்கிறோம். சரியாக்கா போயிட்டு வாங்க. நன்றி. மோன் தெரியவே இல்லை, இருட்டா கிடக்கு. இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது பாருங்க. இது பூசி இருக்கணும். பூசாட கிணறு இது. இப்படி என்ன எத்தனை கிணறு இருக்குது இங்கே? அப்படி நல்லா பாருங்க. ஒரு தண்ணி போதில் விரல் 25 லிட்டர். அக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க? பக்கத்தில் குடிக்கிறது சமையல் எல்லாம். இப்போ உங்களோட கிணத்துல நல்ல தண்ணி இல்லை. ஆமாம். அட வாடி நீங்களே கொண்டு வந்தது. அது சரி. ஐயோ அரவாசி தண்ணி ஓடிட்டு. ஐயோ ஓட்ட மற்ற பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். இந்த அம்மா தான் அளவுறான் சைக்கிளில். ஐயோ அனிங்க மூலம் ஓடுது. 2 வாலி போடுற பறந்தான். ஜால அடுத்தது வைக்கலாம். வேறுங்க அந்த அக்கா. சரி அவ்வளோந்தான். இது உருட்டி கொண்டு போவினோம். இப்படித்தான் தண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு மணி ஆமாம் போல. நல்ல தண்ணிக்கு எவ்வளோ சுற்றி அரிப்பு தண்ணிகளே அம்மா வந்து உங்கள் அரபு நாடெல்லாம் செய்கிறாங்க. துபாய் கட்டார் எல்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்கணும். இன்னும் நல்ல தண்ணி இதுக்குள்ளே இருக்கேண்ணா. இதுக்குள்ளே முறை இல்லை வீடு தண்ணி ஏன்னா இது எவ்வளோ பரவாயில்ல. உங்களுக்கு இப்படியெல்லாம் கிடைக்குது இதுதானே முதலாம் மட்டாரம். இது அம்பிகாமன் பால்வி அம்மன் கோயிலுக்கு பின்பக்கம். இதே பின்பக்கம். சரி இதெல்லாம் என்ன இது? இது கடை அவேண்ட கடை. சரி சரி பக்கத்தில். ஆனால் நான் நல்ல தண்ணிக்காக வேண்டி இவ்வளோ ஒரு தூரம் அலைய வேண்டிய நிலைமை பாருங்க. தண்ணி இந்த தேவைப்பாடு எவ்வளோ வேண்டி. இஞ்சால ஒரு வீடு கட்டி கொண்டு இருக்கேன் பாருங்க. இஞ்சால சின்ன வீடு கொட்டி வீடு ஒன்று பாருங்க. யார் இருக்கிறது? எடுப்பு அப்படியே கடற்கரைக்கு போக போகிறோம் பாருங்க. வந்துட்டோம் கடற்கரைக்கு. இஞ்சால பக்கம் போக உப்பு தண்ணி.
இஞ்சால உப்பு தண்ணி கரையோரம் தானே உப்பு தண்ணி. இஞ்சால எங்க இஞ்சால போனால் அவன் இந்த வீட்டடிக்கு போகலாம். இதான் நாங்கள் கோயில் அம்பாள் கோயில் ஆடி அம்பாள். இதெல்லாம் ஆக்கள் பேர் இந்த கடலோரம் வாழ்ற மக்கள். இந்தா தம்பி மேர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நெட்வொர்க் கிடைக்கிறேன்னு கடலோரம் கடல் இங்கே நாங்கள் வீடு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு எப்படி திசானிகா எந்த பள்ளிக்கூடம்? இந்த நாகபூசணி அம்மன் கோயில். நீங்கள்? மகாவித்யாலயம். எத்தனாம் ஆண்டு? 8ஆம் ஆண்டு. நீங்கள் எத்தனாம் ஆண்டு? நீங்களும் வேண்டிய அம்மா. சரி சரி. என்ன கோயில்? ஆடியம்மன் கோயில். இந்த லோகத்திட்ட வீடுகள் இருப்பாங்க. அது என்ன தீவு? எழுவ தீவோ? நல்ல தீவு. அதான் நல்ல தீவு. அங்கே எழுவ தீவு என்ன நல்ல தீவு. அங்கேயும் நல்ல அணிகள் இருக்கு. எது? தொழிலாளர்கள் கூட தொழிலாளர் இந்த வீடு இதான் கல்லுக்கு என்ன நம்மள வந்தா பார்க்கலாம். அம்மன் கோயில் எவ்வளோ தூரம்? Fall back apart. Find pieces of me all over the yard. In this house of cards, she says, hey man, there were just too many days when our good intentions only got in the way. And I almost never know what I should say. Maybe nothing nowhere ever was that okay. In this house of cards, with only hearts. Reap what you never did sow. You cannot learn what you never won't know. In this house of cards,
மேலே இருந்து பார்த்துருப்பீங்க. இந்த வந்து MP90 இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் மீன் கொண்டு வந்திருக்கிறாரு. நண்டு இன்றைக்கு ஒரு பிடி அண்ணன் இந்த நண்டை பற்றி விசாரித்து பார்ப்போம். இவர் தான் அந்த நண்டு பிடி அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். அதுக்கு நான் நண்டை காட்டுவோம். இந்த நண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க. நண்டு இது வந்து ஆழ்கடலில் பிடிக்கிற நண்டு. ஆழ்கடல் நண்டா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அதில் போய் பிடிக்கிறது. இது விலையல் கூடுதலான விலையெல்லாம் இதுகள். ஆனால் இப்போ இந்த மண்ணெண்ணெய்க்கு கட்டுப்படியாகாத தொழிலெலாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. மண்ணெண்ணெய் பெட்ரோலுக்கு கட்டுப்படியாகாத விலை தான் இப்போ போய்கொண்டிருக்கு. எல்லா தொழிலாளிகளும் நட்டங்கள்லையும் எல்லாம் போய்கொண்டிருக்கணும். இப்போ என்ன விலை ஒரு கிலோ நண்டு? இது 1 சைஸ்ண்டா 2400 ரூபாய் ஒரு கிலோ. 2 சைஸ்ண்டா 1500. மற்றது 1200 3 சைஸ். இதில் 3 விதமான சைஸ். 1 சைஸ், 2 சைஸ், 3 சைஸ். இதில் வந்து முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது இது. முதலாவது வந்து இது இவர் நண்டு. இவர். ரெண்டாவது சைஸ் வந்து இந்த இவர். இது எவ்வளவு? இது 150 கிராம், அது 200 கிராம். ஒரு நிறைய கேட்ட மாதிரி. இது வந்து 100 கிராம். 100 கிராம். இது 100 கிராம். 100 கிராம். சரி சரி. நண்டு உயிரோடு இருக்கிறார். இதான் நண்டு அவிச்சு போட்டு. அண்ணன் நீங்கள் ஃபேக்ட்ரிகளுக்கு கொடுக்குறீ இல்லையோ? கொழும்புக்கு ஏற்றுறோம். நல்ல சதை இருக்கு மேடம். நல்லா இருக்கு அவிச்சு இங்கே. இதான் அந்த நண்டு பாருங்க. இங்கே இந்த நண்டு இங்கே வந்து இது கூடுதலாக வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். நல்ல வெயிட்டாக இருக்குது. அன்னையை மறைச்சி வச்சுக்கணும். இப்போ அவரை விட வேணும். அவர்கிட்ட கதைச்சினாங்களானே இங்கே என்ன பிரச்சனைனா இப்போத்தைய பாலத்தில் வந்து மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு கூட இருக்குது. அதால் வந்து தொழிலுக்கு போகிறதும் குறைவு. இருக்கிற தொழிலை வச்சு செய்யணும். சரி கொண்டு நிற்குது. ஓகே எப்படிங்கண்ணா? பாருங்க நண்டு நீல நண்டுண்ணா. இது நீளம் ஒவ்வொரு வெளியாளுக்கு இருக்குது. இப்போ வெளிநாடுகளுக்கும் ஏற்றுறது இப்போ பிரச்சனை தானே. வெளிநாடுகளுக்கு இப்போ இந்த ஃப்ளைட்டோட எல்லாம் அப்படி வந்து நல்லா கறி வச்சு சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கும். நல்ல பேரம். சரிங்க வந்து வாங்குவோம். நைனாளுக்கு வந்தீங்கன்னா நண்டு வாங்க. நல்ல தரமான நண்டு. நண்டு வாடி. இதுக்குள்ள நண்டு இதுதான் முதல் கொண்டு வர போகிறோம். இது கோல்லுக்கு என்ன கல் அடிச்சு போட்டு வரேன். இது நண்டு வாடி. நண்டு வாடி. நண்டு இதுக்குள்ள இருக்கோ இல்லை. இதுக்காக நண்டு கொண்டு வந்து ஐஸ் போட்டு சமைக்கிறோம். மற்ற அதோட வந்து வேலையில்லாதுகள் ஒரு சின்ன தற்காலிக தங்க முடியும். என்ன அது என்ன செய்யணும்? மீனுக்கு போயிடும் பாருங்க. முள்ளிச்சாங்க இதை பாருங்க. எங்கே போயிட்டு வாரீங்க? கடலுக்கு போயிட்டு. என்ன நண்டு ஆளுகள் இருக்கோ? 1 மில்லியம் எண்ணெய் செலவு தான். இந்த சாம அம்மா இது முள்ளிச்சாங்க. ஓம்மா அம்மா அண்ணால் பறக்கிற வெயில் எட்டிக்குத. இது என்னண்ணா பொறுங்கண்ணா போடுவோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கண்டா ஒரு பொருளாக எடுத்து போனீங்கன்னா இந்த பாருங்க திருக்க பிடிக்கிறார் அண்ணன். பிடிச்சிட்டார் அண்ணா. காட்டுங்க தூக்கி காட்டுங்க ஐயா. திருக்கை. சரி சரி. வாங்க திருக்கா பிடிக்கலாம். நான் அதுக்கு வந்தீங்களாடா. எத்தனை கிலோ நிற்கும் ஐயா? 20 கிலோ. சரி சரி காணும். இதுக்கு தான் இதுதான் கிடைச்சதா உண்டைக்கு? அது என்ன இது? என்ன பெரியது உண்டு. ஸ்பீட் போட் வருது. அது என்னத்துக்கு போயிட்டு வரீங்கம்மா? சரி 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 வாரம். ஐயா இந்த பேர் என்ன? பஞ்சலிங்கம். எங்கே போயிட்டு வாரீங்க மீன் பிடிக்க? நெடுந்திக்கடல். தங்கி நின்று பிடிக்கிறீங்களோ? இன்றைக்கு என்ன நம்பிட்டாது? திருக்க என்ன விலை போகுது இது?
அவ்வளோதான். அப்போ இது இவ்வளோ வந்து நீங்கள் பங்கு போட்டு பிறகு எடுப்பீங்க இல்லைன்னு மண்ணெண்ணெய் காசுக்கு மீதுக்கும் இப்போ கட்டுப்படியாதோ? கட்டுப்படியா காணாது. அங்கேருந்து போக எவ்வளோ லிட்டர் பிடிக்கும் உங்களுக்கு நடந்து போய் வேறு 60 லிட்டர் முடியும். ஆமாம் அதுலேயே போயிட்டு மிரவாசி. சரி ஐயா வாரம் இவங்க வங்காளம் திருக்கியை போட்டிருக்கணும். அதனால் திருக்க தான் கூட அம்புட்டுது. தூண்டில் போட்டு பிடிக்கணும் வேலை. நயனாதியோட இந்த வருஷம் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்த மாணவர்கள்ட தாய் வார அம்மா அவட்ட கதைச்சு பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. சரி அம்மா நம்ம என்ன பாடம் அடுத்தவ? ஆர்ட்ஸு. இங்கே இல்லை, சனி ஞாயிறு அங்கே டியூஷனுக்கு போயிட்டான். சரி எங்கே போகிறவ டியூஷன்? யாழ்ப்பாணம் போயிட்டு அந்தண்டே வருவீங்க? ஞாயிறு வருவாங்க. சரி பள்ளிக்கூடம் பண்ணா இங்கே? பள்ளி மகாவித்தியாலயம். மகாவித்தியாலயம். இப்போ நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க? இப்போ கேம்பஸ் கிடைச்சிட்டு எந்த கேம்பஸ்? சர்ச்கோர் ரேங்க் கூட இங்கே அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு தீவுகள் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகம் தெரிவு செய்வினமோ இல்லாட்டி மாவட்டத்துக்கு யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் வெளிமாடு தான் பெருமண்டு சொல்லிடுமா? வெளிமாடு தான் வேணும் சொல்லிடும். ஏபிசி தான் எடுத்தவா. இப்போ இங்கே என்ன கல்விக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது இந்த தீவில்? கல்விக்கு என்னது டியூஷனுகள் இதெல்லாம் பிரச்சனை. பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குது. டியூஷனுகளால் டியூஷன் தான் பிரச்சனை. மற்ற வசதிகள் சாப்பாடு இந்த கரண்ட் வசதி அதுகள் இதெல்லாம் பரவாயில்லையா? தண்ணி வசதி தான் முதல் முக்கியம் வேணும். சாப்பாடுகள் எல்லாம் இங்கே என்ன எடுக்கணும்? சாப்பாடுகள் பிரச்சனை இல்லை, அதுகள் பிரச்சனை இல்லை. தண்ணி வசதி தான் எங்களுக்கு கிடைச்சல. தண்ணிகளாலாம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை. சமைக்கிறதுக்கு எல்லாம் முறையே தான் இல்லை, ஒரே தண்ணி அல்ல தான் போகும். அவைகளுக்கு டியூஷனுக்கு கட்டுறதாவே காசு. அதுவே போக்குவரத்து செலவுகள், சாப்பாடு செலவுகள் எல்லாத்துக்குமே விளையாண்டு நாங்கள் கணக்கு சொல்லலாது. விளையாண்டு கொடுப்போம் காசு விளையாண்டு சொல்லலாது. படிப்புக்கு கணக்கு பார்க்க இல்லாது. இல்லை சும்மா கேட்டுறேன். ஏன்னாட்டா இப்போ பொதுவாக இங்கேருந்து போயிட்டு வந்து பஸ்ஸுகளில் வந்து அந்த இதுகளில் ஒரு நாள் பயணம் அனுப்புறேன்டா அப்படின்னு வந்து படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குமா? வந்துடுவிடுமோ. சனி போனாண்டா சில நேரம் பள்ளிக்கலாம், பின்னேரம் போனாண்டா அங்கே அம்மாவோட இருக்கு. அது இங்கே யாழ்ப்பாணம் திண்ணவேலியா. மற்றது இங்கே இருக்கிற மக்களில் வந்து வேறு யார் என்ன மாதிரியா வேண்டும் புள்ளிகள்? புள்ளி இவா விட கொஞ்சம் குறைவு தான் எல்லாருக்கும். இவா தான் கொஞ்சம் இதுக்குல கூட எடுத்துருக்குறான். சில பேர் 10 days அப்படி வந்துருக்கு. வாட படித்த பிள்ளைகளுக்கு அப்படி வந்துருக்கு. சரி அம்மா மிக்க நன்றி. கலரு இந்த சமையலோ எல்லாம்